ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 2 டேஸ் பிஃபோர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். 6 மாதத்துக்குள்ளார நம்ம 1 சவரன் வாங்கணுன்னா என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு டெய்லி சேலரியே 500 தான், அதை வச்சு தான் நாங்கள் செலவு பார்க்கணும். இதில் நான் எப்படி சிஸ்டர் சேவிங்ஸ் பண்ணுறது, நான் என்ன மாதிரி கோல்டு சேவிங்ஸ் பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஐடியாவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2 மாதத்தில் நம்ம 1/2 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய கோல்டு ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 21 ஏப்ரல். என்னோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9015 ரூபா. 9000 தாண்டிடுச்சு. நேற்றை விட இன்றைக்கி 70 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் 111 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்டு ரேட் படி ஒரு கிராம் 9015 ரூபா. நம்ம 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட்க்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த 1/2 கிராம் காயின் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கியிருக்கேன். ஜிஆர்டியில் 1/2 கிராம் வரைக்கும் நமக்கு 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி போடுவாங்க. 2 அமௌண்ட்டையும் சேர்த்து தான் நமக்கு கோல்டோட அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த மேக்கிங் சார்ஜஸ் அமௌண்ட்டு சேர்த்து தான் நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. மற்ற ஷாப்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது சரவணா எலைட்டு, சரவணா சில்வரத்னம்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே 5% போடுவாங்க மில்லிகிராம்ஸுக்கு. ஸோ நான் ஜிஆர்டியோட கால்குலேஷன் வச்சு நான் உங்களுக்கு இப்போது கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கிராம் 9015 ரூபா அப்படின்னா 1/2 கிராம் அதாவது 500 மில்லிகிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்திங்கன்னா 4507 ரூபா வரும். மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் சேர்த்தோம் அப்படின்னா 4582 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 137 ரூபா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் வரும். ஸோ டோட்டலாக 4719 ரூபா. ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 4720 ரூபா இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு நம்மளால் 1/2 கிராம் காயின் வாங்க முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய திருதியைக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஜிஆர்டி அண்டு லலிதாவில். காயின்ஸ்க்கு 0% வேஸ்டேஜில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 4 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போத்தி ஸ்வர்ண மஹால்லையும் கொடுக்குறாங்க. அது எப்போ அப்படின்னா April 30 அட்சய திருதியை அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாள் May 1 இந்த 2 நாள் மட்டும் போத்தி ஸ்வர்ண மஹாலில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது 1/2 கிராம் அதாவது 500 மில்லிகிராமோட அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4507 ரூபா வருது. நமக்கு வேஸ்டேஜ் இல்லை, அதாவது மேக்கிங் சார்ஜும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி மட்டும்தான் வாங்குவாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 135 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4642 ரூபா வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4640 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ இதுவே இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜிஆர்டிக்கு போகிறீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் 2% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 94 ருபீஸ் கிட்ட ரெடியூஸ் ஆகும். ஸோ 4547 ரூபா பே பண்ணி நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அக்ஷய திருதி ஆஃபர்ஸ் பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 2 மாதம் கழித்து வாங்குறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னையோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9015 ரூபா. இன்னும் 2 மாதம் கழித்து அப்படின்னும் போது கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக 10,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நான் ஒரு கிராம் 10,000 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போது 1/2 கிராமுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஆகும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 75 ரூபா சேர்த்தோம் அப்படின்னா 5075 ரூபா ஆகும். அது கூட ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 152 ரூபா வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5227 ரூபா. இந்த 27 ரூபாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30 ரூபான்னு மாற்றிக்கலாம். அப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5230 ரூபா வரும். இந்த 5230 ரூபாவை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சேவிங்ஸ் பிளான் இப்போ பார்க்கலாம்.
இப்போது நமக்கு தேவையான டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரை கிராம் வாங்குறதுக்கு 5230 ரூபா வேணும். இது எப்போது அப்படின்னா 2 மாதம் கழிச்சு, 2 மாதம் அப்படின்னா 61 நாள். மொத்தமாக 2 மாதத்துக்கு 1 மந்தில் 30 டேஸ் இருக்கும், இன்னொரு மந்தில் 31 டேஸில் இருக்கும். ஸோ மொத்தமாக நமக்கு 61 நாள் வந்துட்டு தேவைப்படுது. இந்த 61 நாளில் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 86 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 61 நாளையில் 5230 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு டெய்லி சேவிங்ஸ், அதாவது எவ்ரிடே நம்ம வந்துட்டு 86 ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் அமௌண்ட்டை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் வாரம் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீக்லி எவ்வளோ எடுத்து வைக்கணும், எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதத்தில் மொத்தம் எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வாரம் இருக்குது. ஒரு மாதம் வந்து 5 வாரம் இருக்கும், இன்னொரு மாதம் வந்து 4 வாரம் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 9 வாரம் இருக்கும். அப்போது 9 வாரமும் நம்ம வந்து 581 ரூபா, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 580 ரூபா நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா 9 வாரத்தில் நம்மளால் 5230 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு 580 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு வருஷத்துக்கு 3 கிராம் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். 3 கிராம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு 3 கிராம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 கிராமோட வேல்யூ வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 15,000 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக 1 கிராம் வந்துட்டு 15,000 ரூபாய் கண்டிப்பாக போயிடும். ஸோ அப்போ நம்ம 1 கிராம் தங்கம் எடுத்து வச்சா கூட அதுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே கோல்டு ரேட் வந்து குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். கோல்டு ரேட் வந்து எந்த அளவுக்கு நம்ம இப்போது பீக்கில் போயிட்டுருக்கோ இதை விட பல மடங்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யாராவது கோல்டு ரேட் கம்மியானோடனே கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டெசிஷனை மாற்றிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கோல்டு ரேட் இனிமேல் குறைய போகிறதே கிடையாது. ஸோ நம்ம கையில் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம கோல்டாக மாற்றி வச்சுக்கிறது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஃப்யூச்சரில். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கோல்டை வாங்குகிறோமோ அதே அளவுக்கு அதை சேஃபாகவும் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கிராம் தங்கமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் தங்கம் ஏதாவது அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பிடுங்க. ஏன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி 1 இயர்க்குள்ளே நம்ம திருப்பணும், இல்லாட்டி அது ஏலத்தில் போயிடும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களோட பழைய தங்கத்தையும் நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி 1/4 கிராமோ 1/2 கிராமோ நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தங்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். ஸோ என்னோட இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.